வணக்கம் தமிழீழம் ஐவானொலி நேர்களே, மற்றொரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் சமகால அரசியல் கண்ணோட்டம். இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு தமிழ் தேசிய பிரச்சினைக்கான இடைக்கால அரசியல் தீர்வாக 2022 புதுப்பிக்கப்பட்ட ISGA முடிவுகள் என்ற தலையங்கத்தில் நாங்கள் இன்றைக்கு இன்றையும், அதாவது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை சம்பந்தமான விஷயங்கள், அதில் கூறப்பட்டிருந்த விஷயங்களை நாங்கள் எப்படி இப்போத்திய காலத்துக்கு சரியான தீர்வாக இருக்கும் என்பதற்காக அந்த விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். இதுல மிக முக்கியமாக இந்த தீர்வு திட்டத்தை, அந்த ISG என்று சொல்லுகின்ற Interim Self Governing Authority என்ற அந்த திட்டம் 2003ஆம் ஆண்டு வைக்கப்பட்ட போது பல அறிஞர்கள் கொண்டுதான், கிட்டத்தட்ட 5 அல்லது 6 அறிஞர்கள், சிவா பசுபதி மற்றும் ப்ரொஃபசர் சொன்னராஜா மற்றும் ருத்ரகுமாரன், வேறும் பலர் சேர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கி படிக்கப்பட்டு அது விடுதலை புலிகளால் வந்த ஒரு திட்டமாக 2003ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சுயாட்சி முறைமையை கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது இலங்கை ஜாப்புக்குள்ளேயே ஒரு சுயாட்சி முறையை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது வைக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்ததுக்கு பிறகும், அதுக்கு பிறகு சுனாமி சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டது. அது 2006ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு எலெக்ஷன் எலெக்ஷன்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டதும், இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்ததும் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகையால என்றாலும் கூட இந்த திட்டம் தான் சிறந்த திட்டமாக தமிழ் மக்களால் வைக்கப்பட்ட திட்டமாக இருக்கின்றது. அந்த முறையில் தமிழ் மக்கள் என்று சொன்னா, இந்த திட்டத்தை உருவாக்கியவர்கள் தமிழ் புத்திஜீவிகள். அப்ப அந்த திட்டத்தை அது சரியாக உலக நாடுகளில் உள்ள அத்தனை ஜாப்புகளையும் உள்ளுக்குள்ள எப்படி செய்யலாம், ஒரு அதிகார சபையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் பார்த்து செய்யப்பட்ட திட்டமாக இது இருக்கின்றது. அந்த இன்றைக்கு 13ஐயும் மற்ற வேறு விஷயங்களையும் பேசிக்கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த இடைக்கால தன்னாட்சி சபை, அதாவது இன்ட்ரீம் சொல்யூஷனாக ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்து பார்க்க கூடாது. அதில் போடப்பட்டிருந்த சில இயக்கம் குறித்த குறிப்புகளை தவிர மற்ற எல்லாமே தமிழ் மக்களுடைய திட்டமாகத்தான் இது போடப்பட்டிருக்கின்றது. அந்த முறையில் இது தமிழ் மக்களுடைய திட்டமாக நான் கொண்டு போக வேண்டும். முதலாவதாக நாங்கள் இதை ஆங்கிலத்தில் சொன்னராஜா அவர்களிடமிருந்து செவியையும், அதற்கு பிறகு இந்த ISGA ஆங்கில இதையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் கருத்து பயிருக்கு போவோம் என்று கூறிக்கொண்டு, இப்போது நான் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக அந்த ஆங்கில சொன்னராஜா அவர்களுடைய ஆங்கில இதுகளை கொண்டு வருகின்றேன். Sonaraja, I'd like to ask you about the only proposal which has been put forward by Tamils for a devolution is ISGA. And you was one of the key figures in ISGA. How is all this process first started? Can you tell us a little bit about the history? Yeah, the ISGA was initiated by the LTTE at a time of a ceasefire brought about by the Norwegian government. So it's during that ceasefire that the LTTE
announced that they would be satisfied with an arrangement for the time being. What is significant is that they did not ask for a separate state, but would be satisfied with an arrangement that would constitutionally be within a single state. This is significant because the LTTE was very powerful at that stage. It had significant control over territory in the north and the east of Sri Lanka, and at that time it was willing to say that it would be satisfied with the grant of a unitary state. So it's a very significant event that took place. The ISG now was at that time a major concession that the LTTE made. In that context then, we must see the ISGA as a solution that the Tigers put forward, and a solution which was not taken seriously by the Sinhalese government of that time, or has not been taken seriously as a solution by any of the later governments. It is a basis on which a solution to the crisis in Sri Lanka can be brought about. We must remember that the war, they say, has been won, but the problem still continues to exist. So in that context of the fact that the problem continues to exist, this instrument, the ISGA, becomes very relevant at a time when a constitution is being thought of by the present government of Sri Lanka. And what are the major elements that constituted in the ISGA, that is Interim Self-Governing Authority, which will satisfy, because most of the foreign governments and others are now thinking about what will satisfy the Tamils the ethnic demands and what they are really fighting for, or they are really looking for. What are the things that contained in the ISGA? Well, for one thing, I think the ISGA was a forward-looking document. It ensured human rights for all people living, given their human rights as individuals. The ISGA incorporated all the United Nations human rights instruments. So that's a major plus. It's a fact that the LTTE was willing to set up an administration that would guarantee to all persons living within the North and East the fundamental human rights recognized by the existing international law, even documents that the Sri Lankan government had not acceded to as a state. So this is one factor that has to be taken into account. The second is that it set up ideas about unitary state, and within that unitary state, a wide devolution of power. The wide devolution of power that the LTTE contemplated at that stage was fully justified because the LTTE had territorial control over much of the north and the east. So in that context then, one must remember that nothing more than was being asked for by the LTTE than what they had. They already had territorial control over the northeast. The third factor is that they did not, they were prepared to give up a demand for separation, at least for a short period of time, until things can be ironed out.
So in that context then, of course, one must remember that the first word, interim, becomes important because this was going to be an arrangement that would ensure that there would be continuous peace until some negotiated arrangement could be brought about. So, you know, the group was fighting for self-determination. It was willing to give up that struggle for a time so that a negotiated settlement could be brought about. There were other factors like how finance could be distributed, funds could be distributed, how fisheries and other matters could be protected. The criticisms that have been made against the ISGA are completely unjustified. I think people take isolated circumstances, like for example that the ISGA claims control over wide maritime areas. That is not a proper way of looking at the ISGA. Everyone knows that the seas surrounding the northeast provide livelihood for the fishermen of that area. So there's nothing wrong at all in ensuring that the resources of that area are protected. Still today we have disputes relating to fisheries in the maritime areas that surround the northeast. So nothing that was untoward was asked for. People say that the use of the word plenary was improper. That is not quite right, because the constitutionally the phrase that the very old statute, the Colonial Laws Validity Act, uses the word plenary in order to ensure that colonial legislatures had certain limited powers, whereas all the power was located in the parliament at Westminster during imperial times. So when the Sinhalese critics say that the ISGA wrongfully claimed plenary powers, they simply misunderstand the use of the word plenary. ISGA, in my opinion, was a good starting point on which negotiations could have been brought about. If the Sinhalese government disagreed with it, they could have gone to the table and negotiated their disagreements. Rather, they wanted to scuttle the whole process. They did not put forward a competing document in which they expressed their own views to what could be given and what could not be given. I think that the ISGA, being the only instrument that was put forward by the Tamils, should be kept in front when a new constitution is drafted for Sri Lanka. The situation is that the two major players during ISGA, what is Chandrika Kumaratunga, who was the president, and Ranil Wickremesinghe, who was the prime minister, wrote a new constitution which will devolve power to Tamils so that everybody can live happily ever after. But at that time, they are not even prepared to talk about devolving power to Tamils. And this proposal has been accepted by nearly 33 countries. Even at that moment, there was a playing of games like he removes the ministers of the Ranil Wickremesinghe government. And now, what is happening? What was the real ploy on that issue? Yeah. Well, I think Mrs. Kumaratunga probably did not want to see the ISGA go through. I mean, that is a fact. And it is a bit awkward to see her being the chief negotiator for Tamil rights at this present moment. The fact is that she was one of the people who were responsible for the scuttling of the
ISGA. She and the then Foreign Minister, Mr. Lakshman Khalilgamar, were instrumental in the making of the criticisms of the ISGA and ensuring that the ISGA did not secure the approval that it should have secured. I suppose in justification of Mr. Vikramasinghe, it must be said that at that time he was willing to consider discussing the ISGA. I do not know whether he would continue to take that stance, but at that historical period of time, he was willing to negotiate on the basis of that document. That could not be said of other people who wielded power within the Sinhalese government at that time. The president had a greater say and control over these events, and she was intent, as was the foreign minister, on ensuring that the ISGA did not. DNA should take from ISGA forward. I do not say that they must take the ISGA forward, but the fact is that they themselves historically are committed to the Vatukotte resolution, which was a resolution that stems from the Federal Party of the old days, and of course the continuation of that party into the modern TNA would require that they show allegiance to the resolutions that were passed in their historical existence. So it is a bit strange that they should want today to deviate present need for them to come out with this idea under perhaps some pressure, perhaps because there is the Sixth Amendment which says that the existing constitution must be accepted. But we must take a realistic position as far as the Tamil people are concerned, and that position is to ensure that the demand is for the ideas that were stated in early times were kept up in negotiations, while being pragmatic about it and perhaps for the time being adopting a lesser solution. To say that a solution must be set in stone, it would be improper because of the fact that this is a problem that would be an ongoing problem until the rights of the Tamil people are fully realized. And is it not better that we had, as you said, that whatever the ISGA is proposed and brought about by the eminent professors and other legal experts who have been, how many people was in ISGA? 5 people. 5 people, okay. So those people who are brought in this thing are thought about so many aspects of it. Is it not the better starting point for negotiating the Tamils' rights, even on the part of the constitution, which they are going to do the new constitution? Yeah, I think so. I mean, none of the people who drafted this resolution, except probably Mr. Rudrakumaran, had any affiliation with the LTTE. We were neutral people. I mean, Mr. Shiva Pasupati had been Attorney General. I'm an academic, and then there was a person from Australia who was in practice, and a person from England who was also in practice. There were 5 lawyers altogether, and we drafted this document
and with inputs from Canadian lawyers and other lawyers who visited us at that time. We had some assistance from lawyers from other countries, Switzerland and elsewhere. So this was a carefully thought out document. I must say we drafted the document and it was sent up to the LTTE. The LTTE made no changes to the document that we drafted. I must be quite honest in making this statement. All that the LTTE did, much to our dismay no doubt, was to add a long rhetorical prefatory statement. The body of the ISGA remained as drafted by us. So, what came out was a long preface as to how the struggle started, why they had to take up arms. I mean, that's well and good. I mean, we were not concerned with the rhetoric of the statement. We were more concerned with the rights that were stated in the ISGA. But it is very important to know that the LTTE, at that time representing the Tamil people, was quite satisfied and made not one change to the ISGA as these 5 people drafted it. And is it not better that the devolution of powers, which is most talked about, that the question about the devolution of power, is it not better that something like this is based on something like ISGA rather than the current situations what they are talking about, because most of the people are under distress and they have been occupied by army occupation, and the circumstances in which the new constitution is being done is not giving us the right voice. At that time we had a free voice, is right? That's very true. I think, eventually you must have a settlement to this, because there has been no progress in the country for 50-60 years, ever since independence was secured. So one must know that generations to come will be saddled with this problem unless it is settled soon. It is futile to think that this war has ended the matter, because there would be future generations that would continue this struggle, not only within Sri Lanka but from outside Sri Lanka. One must remember that the Tamils are a powerful community in the world today, and this has been brought about by the fact that the Sinhalese have ensured a massive outflow of Tamils who live in other countries, and these Tamils are not going to give up the struggle for the people of the north and the east with whom they have ties of blood. So one has to be realistic and ensure that there is a solution that is arrived at, and a solution that is just and is based upon the right of self-determination of the Tamil people. The world is moving towards the recognition of these rights. You see that people in Scotland, the Basques in Spain, the Quebecois in Canada, all around the world, not only in Asia but in the Western countries as well, are fighting for these rights. In the Middle East, you would have the Kurds, in India, the Kashmiris and other groups. So it's an inevitable facet of history that this right should be raised by minorities like the Tamils. I mean, quite apart from the international factors, for the internal peace within this little country, Sri Lanka, it is necessary that they iron out this problem through a strong recognition of the rights of the Tamils, whether through a devolution as suggested in the ISGA, or through a large creation of a larger autonomy to the Tamils. As for example, people have said that there should be
a union of states. Two states should get together for limited purposes of government, so that there would be a Tamil state and a Sinhalese state and a federated union of states. There are different ways in which this could be done, but a final constitutional arrangement that ensures that the rights of the Tamils are preserved, their rights to land are protected, that their life as independent people continues without any molestation by the army. These things must be assured for a meaningful solution to be reached. One good way of starting that is through the acceptance of the ISGA and at least the use of the ISGA as a basis for the making of a new constitution. வணக்கம். நாங்கள் இப்போது அந்த ISGA-னுடைய ஆங்கில வெர்ஷனை நாங்கள் இப்ப பார்க்க இருக்கின்றோம். அதற்கு பிறகு இதை பற்றி நாங்கள் பேசலாம். Interim self-governing authority for the northeast of the island of Sri Lanka, ISGA, the Tamil's proposals in 2003. This ISGA has been updated to the current situation so that this document can be taken up as a measure to some sort of negotiation. Updated for 2002 as an interim political solution for Tamil national question for the Tamils in Sri Lanka. ISGA will fit into the unitary state of Sri Lanka as an interim solution and as a starting point towards achieving the solution to Tamil national question. This is a negotiable agreement and any changes can be made with international arbitration, because any changes within Sri Lanka had to have because of the past experiences. We should have somebody like India, Norway, or US or Britain to negotiate some sort of arrangements, and then we can continue. And Tamil should lobby the international community, including UNHRC and member state to take up this proposal for an interim solution to Tamil national question, like the Good Friday Agreement in Northern Ireland. So Good Friday Agreement is under because Britain is under a unitary constitution, so is also under the British constitution. And in the same way, we can use this as a means of federalism can be talked about and brought about later. But in the meantime, Tamils are suffering because of the war-ravaged situation. So the proposal, this is a proposal which has been changed a little bit from the original proposal, but only the few parts has been taken rather than the main body of the ISGA, the legal body, which stands as it is. So the proposal by Tamil people for an agreement to establish an interim self-governing authority for the northeast of the island of Sri Lanka, consistent with the principles of rule of law, human right, and equality for all persons, and the right to self-determination of the people. Determined to bring lasting peace to all persons in island of Sri Lanka. This is what even stated in UNHRC resolutions. So this is a very good step to go towards that. Acknowledge with an appreciation and services of the Indian government, Royal Norwegian government, and international community in attempting to bring peace to the island.
recognizing that peaceful resolution is a real possibility despite challenging history of the peace process between Tamil people and the Sinhala people. Determined to establish an interim self-governing authority for the Northeast region and to provide for an urgent need of the people in Northern East by formulating laws and policies and effectively and expeditiously executing all resettlement, rehabilitation, reconstruction, and development in the Northeast while the process for reaching a final settlement remain ongoing. Being aware that the history of the relations between the Tamil people and Sinhala people has been a process of broken promises and unilateral abrogation, and successive governments of Sri Lanka of the pacts and arrangement solemnly entered between the government of Sri Lanka and the elected representative of Tamil people. Bearing in mind the successive government of Sri Lanka have perpetrated persecution, discrimination, state violence, and state orchestration violence against the Tamil people. Noting the Tamil people mandated their elected representative to establish an independent, sovereign, secular state of the Tamil people in the elections subsequent to the Vatukotte resolution in 1976. Realizing the war in the island of Sri Lanka was principally confined to the northeast, resulting in destruction of the social, economic, administrative, and physical infrastructure of that area, and the northeast still remain the region in the island of Sri Lanka affected by the war. Realizing that reaching a final negotiated settlement and the implementation thereof is expected to be a long process. Affirming the necessary for the safe and free return of all refugees and displaced persons, and their urgent need to be a need for unimpeded access to their homes and secure livelihood and land and sea in the north. Mindful that the institutions that services provided by the Goshal have proved to be inadequate to meet the urgent need of the people in the northern east, it still remains. Recognizing the failure of the subcommittee on immediate humanitarian rehabilitation, the needs and other subcommittees formed during the peace negotiation have failed was due to the composition of such subcommittees, which repeatedly led to inaction. Realizing the maintenance of law and order is essential prerequisite for a just and free society. Recognizing the need for rising revenues to meet the urgent need for resettlement, rehabilitation, reconstruction, and development of the Northeast region, which has been devastated by war, and carrying out any functions of government. Recognizing the importance of control over the land in resettlement, rehabilitation, and reconstruction and development. Mindful that Tamil did not participate in making 1972 and 1978 constitutions, which institutionalized discrimination and denied them the effective role of decision-making process. Noting the practice of in the international relations over the last decades of solving conflicts between people through agreements between the parties to the conflict on the terms of equality and through innovative and imaginative measures. Relying on the international precedents for establishing interim governing arrangement in war-torn countries have the force of law based solely on the pacts or agreement between the warring parties recognized by the international community.
So this is the preamble, which is written by mostly written by is written by LTT at the time, and that is what Sonaraja said. The rest of the document is drafted by the advisory the expert committee. So there was no changes done on the document. It's only the preamble which stated the rights of Tamils and what has happened, and there was slight changes of removing certain parts which are not relevant to the current situation. So and also few change, only one change is made here in this document, in the main body of the document. Only the preamble is on the top, and after that only one change is made in the chapter 2. Rather than that, ISGA document remain the same regardless of this is the members to be appointed by Liberation Tigers of Tamil Eelam has been changed from Tamil community in Northern East, and an absolute majority of Tamil LTTV elected appointees have been changed to Tamil community because of the situation at present. The Tamil community will have to lead this. So that is only the changes which have been done in the main documentation, and rather than that, there's no changes. Exactly the same in the ISGA document. The interim self-governing authority. An interim self-governing authority shall be established comprised of 8 districts, namely Ambarai, Batikulava, Jaffna, Kilnochi, Mannar, Mullaitivu, Tringamalli, and Bavania in the northeast, until a final negotiated settlement is reached and implemented. The representative of the Muslim community have the right to participate in the formation of their role in ISGA. The composition of the ISGA. The ISGA shall consist of such a number of members as may be determined by the parties to the agreement, that include Muslim community, Sri Lankan government, and Tamil community. The composition of the ISGA shall be members appointed by the Tamil community in Northern East, members appointed by the government of Sri Lanka, and members appointed by the Muslim community in Northern East. The number of members will be determined to ensure an absolute majority of Tamil community in Northern East appointees in ISGA. The subject A, above, the Muslim and Sinhala communities in the Northern East shall have a representation in ISGA. The chairperson shall be elected by the majority vote of the ISGA and shall serve as the chief executive of ISGA. The chairperson shall appoint a chief administrator for the Northeast, such other officers as may be required to assist in the performance of his or her duties. The chairperson shall have power to suspend or terminate that appointment. So this is an administrative post. The chairperson will appoint an chief administrator. So then and elections. The provisions of clause 2.2 and 2.3 shall continue until the elections of ISGA are held. Such elections shall be held at the expiry of 5 years of coming into force of this agreement, if there is no final settlement has been reached and implemented by the end of the set period of 5 years. An independent election commission appointed by ISGA shall conduct free and fair election in accordance with international democratic principles and a standard under international observation. Human right. The people of Northern East shall be accorded all rights as provided under the international human rights law. Every law, regulation, rule, order, or
decision of ISGA shall conform to internationally accepted standards of human rights protection. There shall be an independent human rights commission appointed by ISGA, which shall ensure the compliance with all such human rights obligations. The commission will seek the assistance of international human rights bodies to facilitate a rapid establishment of an effective regime for protecting human rights. The commission shall be entitled to receive petition from any individual person about compensation to any such affected person and ensure such person's rights are restored. And this is 5 is very important. The Northern East authority there will be no religion shall be given foremost placed in Northern East. Prohibition, even though Northern East is mainly consists of Hindus or Saivites, but the Tamils are not fanatics, so there is no religions foremost in the place of we follow secularism, so that's the reason this clause has been put in there. And prohibition against discrimination. ISCA shall ensure that there is no discrimination on the ground of religion, race, caste, national or regional origin, age or gender in the Northeast. Prevention of bribery and corruption. ISCA shall ensure that no bribery or corruption is permitted in or under its administration. Protection of all community. No laws, regulation, rule, order, or decisions that confer privilege or imposes a disability on any community, that is including Sinhala and Muslim community, which is not conferred or imposed on any other community shall be made regarding culture or religion. Jurisdiction. ISCA shall have plenary powers for the governance of Northeast, including powers in relation to resettlement, rehabilitation, reconstruction, and development, including improvement and upgrading existing services and facilities, herein referred to as RRD. Raising revenue, including imposing taxes, revenue, levies, and duties, law and order, and over the land. These powers shall include powers and functions in relation to the regional administration exercised by Government of Sri Lanka in and for the Northeast. The detailed modalities and exercise of such powers and performance of such functions shall be subjected to further discussion by the parties to this agreement. So parties to this agreement, the Muslim community as well as the Government of Sri Lanka. So this is the 9.2 says that this can be discussed and come to an agreement. Separation of powers. Separate institution for administration of justice shall be established in the Northeast, and judicial powers shall be vested on such institution. The ISCA shall take appropriate measures to ensure the independence of judges, subject clause 4 of human rights and clause 22 of settlement of dispute, which will come. Clause 4 we have already seen. Clause 22, which we'll come to know later. Of agreement, the institution created under this clause shall have sole and excessive jurisdiction to resolve all the dispute concerning the interpretation and implementation of this agreement and any other dispute arising in or under this agreement or any provision thereof. Finance. ISGA shall prepare an annual budget. There shall be financial commissions consisting of members appointed by ISGA. The
members should have distinguished themselves by demonstrating appropriate competences or held a high office in the field of finance, administration, or business. The Commission shall make recommendation as to the amount out of the consolidated fund to be allocated to the Northeast. The government of Sri Lanka shall make good faith effort to implement the recommendations. The again is asking, it's like a Northern Provincial Council, and is just asking the power to set up the work within the territory of where this Northern East. The ISGA will have powers to set up and in discussion with Gosha. The ISGA will be giving due consideration to equitable distribution, determine the use of funds placed at its disposal. These funds shall include the Northeast General Fund, the Northeast Reconstruction Fund, and the Special Fund. The GOSHAL agrees that any and all its expenditures in the Northeast shall be subjected to a control of ISGA. Northeast General Fund. The Northeast General Fund shall be under the control of ISGA and shall consist of the proceeds of all grants and loans made by Government of Sri Lanka and to the ISGA, and proceeds of all other loans made to the ISGA. All allocations by the Government of Sri Lanka from the agreement with states, institutions, and other organizations earmarked in any such agreement for the Northeast. All other receipts of the IHGA other than the funds specified below. Northeast Reconstruction Fund. The NRFF shall continue to exist in the present form, except the control over it will be transferred to IHGA. All grants are given for the reconstruction of the Northeast will be received through NERF, and utilization of resources from NERF will be directly determined and supervised by ISGA. Special funds. All loans and any grants which cannot be channeled through the NERF for specific purpose of RRD will receive into the special fund. As the case of other funds, the ISGA shall control the special fund. Powers to borrow and receive aid and trade. ISGA have powers to borrow internally and externally, provide guarantees and indemnities, receive aid directly, and engages in or regulate internal and external trade. Accounting and auditing funds. The ISGA shall appoint an Auditor General. All funds referred in this agreement shall be operated, maintained, and audited in accordance with the internationally accepted accounting and auditing standards. The accounts will be audited by the Auditor General. The auditing of all monies received from the international sources shall be subjected to approval by internationally reputed firms, firm appointed by the ISGA. District committees. In effective exercise of legislative and executive powers, the ISGA may create district committees to carry out administration in the district and delegate to such committees such powers as the ISGA may determine. The chairperson of such committees shall be appointed by ISGA for amongst its members in order to serve as a liaison
between ISGA and the committee. The other members of the committee shall also be appointed by ISGA, which shall have the powers to suspend or terminate any such appointment. In appointing such members, due to consideration shall be given to ensure the representation of all communities. The committee will function directly under the ISGA. The chief administrator of ISGA shall appoint principal executive officers in district who shall also function as a secretariat to the committee. The chief administrator shall have the powers to suspend and terminate any such appointment. All activities and functions of the committee shall be coordinated through the representative secretariat to the committees. Subcommittees may be also appointed to facilitate administration. As part of the exercise, executive powers of the ISGA shall have direction and control over all administrative structures and personnels in the Northeast pertaining to the powers set in the clause 9 of this agreement. ISGA may, at its discretion, create an expert advisory committee in necessary areas. These areas include, but not limited to, academic affairs, financial affairs, judicial affairs, resettlement, rehabilitation affairs, development of infrastructure, and essential services. Administration of land. Since the land is vital to exercise the power set out in the clause 9 jurisdiction of the ISGA, ISGAs have power to alienate and determine the appropriate use of all lands in Northeast that is not privately owned. The ISGA shall appoint special commission and administration of the land, inquiry and report on the right of dispossessed people over the land and the land subject to encroachment, notwithstanding the lapse of any time relating to the prescription. The ISGA shall determine the terms and competences of the special commission. The resettlement of occupied land. The occupation of land by the armed forces of government of Sri Lanka and the denial of rightful civilian owners of unfettered access to that land is a violation of the norms of international law. Such lands must be immediately vacated and restored to the possession of the previous owners. The government of Sri Lanka must compensate the owners for the past disposition of the land. The ISGA shall be responsible for the resettlement, rehabilitation, and of the displaced civilians and refugees in such lands. This is very important because most of the Tamils are now refugees. They are living in so many countries as refugees, and mainly in India also they have got nearly 1 lakh refugees. So this is the settling back the refugees need some sort of assurances, and that can be done through this sort of arrangements. The maritime offshore resources. The ISGA shall have control over the marine and offshore resources of adjacent seas and power to regulate access thereto. Natural resources, because in Mannar now some Australian company is just taking the Tamil resources, and as you know, the Sri Lanka is a very highly corrupt country. That the resources doesn't go anywhere; it just goes into the pocket of somebody else, and it's not so. These resources, natural resources, are not protected at present. So the ISGA have control over the natural resources of the Northeast region.
existing arrangement relating to such natural resources will continue to be enforced. The Goshals ensure that government of Sri Lanka ensure that all monies due to such agreement are paid to ISGA. Any future changes of such agreement should be made with the concurrence of ISGA. Future agreements, upper riparian users, river systems have duty to ensure that there is a fair, equitable, and reasonable use of water resources by lower riparian users. The government of Sri Lanka and ISGA shall be internally recognized principles is followed in the use of water resources. Agreement and contracts. All future agreements and concerning the matters of jurisdiction of ISGA shall be made with ISGA. Existing agreement will continue, but the GOSAL shall ensure that all proceed under such agreement are paid to ISGA. Any changes to such agreements should be made with concurrence of the ISGA. Settlement dispute. This is what is 22, which mentioned above. Where the dispute arises between parties to this agreement as the interpretation or the implementation and cannot be resolved by any other means acceptable to the parties, including the conciliation by Indian government, there shall be an arbitration before a tribunal consisting of 3 members, 2 of whom shall be appointed by each party, and the 3rd member, who shall be the chairperson of the tribunal, shall be appointed jointly by the parties concerned. In the event of any disagreement over the appointment of the chairperson, the parties shall be asked the President of International Court of Justice to appoint a chairperson. In determination of any dispute, the arbitrator shall ensure that parity of status of the Tamil political parties and the government of Sri Lanka, and shall resolve dispute referring only to the provisions of this agreement. The decisions of arbitrators shall be final and conclusive, and it shall bind on the parties to the dispute. Operational period. This agreement shall be continued until the new government for the Northeast, pursuant to the permanent negotiated settlement, is established, and all parties will negotiate in good faith in reach such agreement as early as possible. Provide, however, that the end of the 4 year, there is no final agreement has been reached between the parties to the agreement. Both parties shall engage in negotiating in good faith and for the purposes of adding, clarifying, and strengthening the terms of this agreement. So this operational period can be extended and continue until a final settlement is reached. So this is a full agreement, a full ISGA, and there are only very slight changes which has been done to this ISGA document. So why we are bringing this up now? Because in the ISGA document நாங்க இப்ப கொண்டு வர்றோம். இந்த ISGA document தான் ஒரே ஒரு document தமிழ் மக்களால ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்திருக்கின்றது. அதை தவிர வேற எதுவும் இப்ப 13ஆம் திருத்த திட்டமோ அல்லது இந்திய இலங்கை ஒப்பந்தமோ தமிழ் மக்களுக்காக செய்யப்பட்டது என்று கூறப்பட்டாலும் கூட அது தமிழ் மக்களால அக்செப்ட் பண்ணப்படையில்லை என்பது இப்ப சொல்லப்படுகின்ற. இப்ப இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து எழுதின கடிதத்துல கூட அதை ஒரு
ஸ்டார்டிங் பாயிண்டா கூட நாங்க வைக்க முடியாது. இந்த ஒரு எங்களுடைய தமிழ் நேஷனல் கொஸ்டனுக்கு இதை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட வைக்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ, அதாவது ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ற கருத்துகள் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட ஐஏஜியை பொறுத்த அவை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கூட அங்க வந்து பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறபடியால், அந்த இலங்கை கான்ஸ்டிடியூஷனே பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றபடியால் பௌத்த விகாரைகள் எங்க வேணுமென்றாலும் அந்த பௌத்த துறவியும் வந்து கட்டலாம். பௌத்த மற்றும் எந்த இலங்கை ஃபுல்லா வந்து அந்த லேண்ட் பவர்ஸை கொடுத்தாலும் கூட அவர்கள் எங்க வந்தும் குடியேறலாம். அப்ப இந்த டெமோகிராபியை சேஞ்ச் பண்றது கூட மற்றது இந்த 13 அமெண்ட்மெண்ட் கீழே தான் இந்த இனஅழிப்பு எல்லாமே நடப்பட்டிருக்கின்றது. அதனால வந்து ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டாலும் கூட இந்த 13 அமெண்ட்மெண்ட் வந்து இதுல இருந்து ஒரு அதை ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதும் இல்லை. இலங்காங்கம் உலகாலம் எப்பவும் ஜெனிவாவை நோக்கி வரும்போது பல ஏமாற்று வேலைகளை செய்யும். அந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அதனால இப்ப நாங்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிட்ட கேட்கணும், எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை பற்றி நாங்கள் இப்ப கதைக்க முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுக்கு முந்தி, அதாவது வந்து பீஸ் டைமா இருந்த 30 வருஷம் 1976 முதல் இருந்த 70க்கு 72க்கு முதல் இருந்த காலங்களிலேயே வந்து 2 ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டன. அதாவது வந்து ஒன்று தந்தை செல்வா பண்டா ஒப்பந்தம், மற்றது டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டது. ஒரு குறுகிய காலங்களுக்குள்ளேயே கிழித்தறியப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து 87ல வந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கூட அது கிடப்பில் போடப்பட்டு அது ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றதே தவிர அதுவும் கூட முழுசாக இது பண்ணப்படவில்லை. அதில் எழுதிப்பட்டது இலங்கையினுடைய, அதாவது ஸ்ரீலங்காவினுடைய, அதாவது இப்ப இருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய எந்த பகுதியிலும் வந்து வெளிநாடுகள் எவையும் வந்து அங்கே இருக்கக்கூடாது என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. ஆனால் வந்து இன்றைக்கு சைனா வந்து 99 வருட லீஸுக்காக அம்பாந்தோட்டை எடுத்திருக்கின்றது. அதனால வந்து அது வந்து இந்தியன் 87 எக்கோட வந்து மீறிட்டது. அடுத்தது வடக்கு கிழக்கு இணைக்கப்படும் என்றது அது வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டது. அப்படி அந்த 87வது அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் கூட சரியாக நடைமுறைப்படுத்தாமல் அது விடப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரித்தான் இது நார்வேஜியன் பீஸ் நெகோசியேஷன் கொண்டு வந்து அதை பீஸை நெகோசியேட் பண்றதை விட்டுட்டு கிழித்தறியப்பட்டு இன அழிப்பு போர் உருவாக்கப்பட்டது. மற்றது அதுக்கு முதல் வந்த சுனாமி இந்த போஸ்டம் எக்ரிமெண்டோ எந்த எக்ரிமெண்ட்டும் வந்து ஸ்ரீலங்கா வந்து அதாவது கோஷால் வந்து தமிழ் மக்களோட செய்து கொண்ட எந்த எக்ரிமெண்ட்டையும் அல்ல செய்ய முற்பட்ட எந்த எக்ரிமெண்ட்டையும் அது ஹோல்ட் பண்றது இல்லை. அந்த முறையில வந்து ஒரு பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கு எங்கேயும் போக முடியாது. என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய 75% சிங்களவர்கள் பெர்மனன்ட் மெஜாரிட்டியா இருக்கும் போது தமிழர்கள் வந்து 225 சீட்டுள்ள இலங்கை பாராளுமன்றத்தில் வந்து ஆக தமிழர்களுடைய தமிழ் தேசியம் சம்பந்தமான கட்சிகள் ஆக 12 சீட் தான் வச்ச 11 சீட் வச்சிருக்கு. நினைக்கிறேன் 13 சீட் இருக்கு. அதை தவிர மற்ற எல்லாம் வந்து அரசாங்கத்துடன் சேர்ந்திருப்பவர்களும் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதனால வந்து அதுல அந்த 200 இவர்கள் வந்து இந்த காலத்திலேயும் எந்த விதமான லோஸையும் வந்து அது இது பண்ணல. அத்துடன் வந்து 3 தடவை இப்ப 3வது தடவையாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரப்போகின்ற என்று சொல்லுகின்றார்கள். முதல் 2 தடவையான கான்ஸ்டிடியூஷன்லையும் தமிழ் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணப்படவில்லை. அத்துடன் வந்து அவர்கள் வச்ச கோரிக்கைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அத வந்து ஈவன் தமிழ் மக்கள் வந்து இப்ப இருக்கின்ற நிலைமையில இந்த யுனைடெட் நேஷன்ல வந்து நாங்கள் வேணும், எங்களுக்கு முதலாவது வந்து ஒரு விஷயத்தை அந்த இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி என்ற ஒரு நல்ல குட் டாக்குமெண்ட் இருக்கின்றது. 33 நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நேரம் வைக்கப்பட்ட போது அதெல்லாம் நிச்சயமாக வந்து இப்ப நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி வந்து ஒரு
ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து தமிழ் மக்கள்கிட்ட கொடுத்து தமிழ் மக்கள் அதுல ஒரு ஒரு இடைக்கால தீர்வாக நாங்களே பார்த்து நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்விதத்திலும் வந்து இன்னும் பாதிக்கப்பட்டு 12 வருஷம் ஆகி கூட எங்கள மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே வந்து கேள்விக்குறியாகவும் நாட்டில வாழ முடியாமல் இருக்கின்ற. அதே மாதிரி எங்களுடைய நாட்டில வாழ்ந்த மக்கள் அகதிகளாக்கப்பட்டு பல நாடுகளில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில இருக்கின்ற கேம்புகள்ல 2-3 ஜெனரேஷனாக அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வேணும். அதுக்கான சந்தர்ப்பம் இதுகளை எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு போக முதல் வந்து இந்த 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 ஐஎஸ்டியை வைத்துக்கொண்டு இப்படியான ஒரு அத்தாரிட்டியை உருவாக்குறது போது ஒரு எக்ரிமெண்ட் நார்தர்ன் ஐலண்ட் பீஸ் அக்கௌண்ட் மாதிரி செய்யறதால வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நாங்க போக முடியும் என்றதை தமிழ் மக்கள் இதை முதலாவது தமிழ் மக்களால் எழுதப்பட்ட இந்த டாக்குமெண்ட்டை வந்து தமிழ் மக்கள் தூக்கி கொண்டு முதலாவது போகலாம். அதை விட்டுட்டு நாங்கள் மற்றவர்களால் எழுதப்பட்ட எங்கள் தலைவிதி எங்கள் கையில் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் எங்களுடைய எக்ஸ்பர்ட் அதாவது இவர்களால் எழுதப்பட்ட டாக்குமெண்ட்டையே நாங்கள் தூக்கி பார்ப்பதற்கு தயாரில்லாமல் இருக்கின்றோம் என்பது கவலைக்குரியதாக இருக்கின்றது. அதனால இந்த நேரத்துல வந்து இந்த எண்ணத்துக்காக இந்த ஐஎஸ்டியை வந்து முன்னுக்கு கொண்டு வரப்பட்டு அது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு இதாக உருவாக்கப்படுறதுக்கு எல்லா தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேணும் என்ற கருத்துடன் மற்றவர்களுடைய கருத்தை நாங்கள் இப்போது ஆரம்பம் ஐயாவுடைய கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றேன். ஆரம்பம் ஐயா அவங்களுடைய கருத்தை சொல்லுவோம். எனது இனிய வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, நாம் இன்னும் குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதாகத்தான் உங்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. நாங்கள் விழிப்பாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எமக்கு என்ன வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்ய வேண்டிய காலம் இந்த நீங்கள் இப்ப கூறிய இந்த Interim Self Governing Authority, அதாவது இடைக்கால தன்னாட்சி அமைப்பு, இது வந்து 2003 இயக்கம் அங்கு ஒரு நிழல் அரசை நிறுவி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் பல நிர்வாகங்கள் கட்டமைப்பும் பல பாதுகாப்பு முப்படைகளையும் நிறுவி பாதுகாப்பும் செய்து கொண்டிருந்த காலத்தில் இடைக்கால நிர்வாகத்துக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். இது முக்கியமான ஒரு விடயம். இது 2003 புலிகளின் நிர்வாகம் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கையின் அதாவது ஸ்ரீலங்காவுடைய இராணுவ பலமும் புலிகளுடைய இராணுவ பலமும் சம பலத்தில் இருந்த காலத்தில் இடைக்கால நிர்வாகத்துக்காக புலிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு அறிக்கை, முன்வைக்கப்பட இருந்த அறிக்கை அல்ல முன்வைக்கப்பட்ட அறிக்கை. தயவுசெய்து இதை உணர்ந்து கொள்ளுவோம். நாங்கள் என்ன வேண்டும், இந்த 2003க்கு பின்பு என்ன நடந்தது என்பதை வரலாற்றை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு, வரலாற்றை தலைவர் கூறியது போல் எமது பட்ட அறிவாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்கேற்ற வகையில் எமது செயல்பாடுகளையும் வியூகங்களையும் வகுக்க வேண்டும். அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தது போல் 1957 ஆண்டு தந்தை செல்நாயகம் பண்டாரநாயக்க ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரச உதவியுடன் நடைபெற்று வரும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். எப்பா
57ஆம் ஆண்டு தந்தை செல்வா கேட்டுக்கொள்கிறார். அது இன்று வரையில் தொடர்கதையாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் தேசியத்தின் தமிழ் மொழி உத்தியோக மொழியாக அங்கீகாரம் பெற வேண்டும். நாட்டின் எப்பகுதியிலும் தமிழ் மக்கள் தம் கருமங்களை அரசாங்கத்துக்கோடு தமிழ் மொழியில் ஆற்றவும், தமிழ் பிள்ளைகள் தமிழ் மொழியில் கல்வி கற்றுக்கொள்ளவும், தமிழ் பண்பாட்டில் வாழும் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரதேச சபை சட்டத்தின் மூலம் பிரதேச சுயாட்சி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த ஒப்பந்தம் கூட கிழித்து எறியப்பட்டது. அது மட்டுமல்ல, நாங்கள் இங்க இன்னொரு முக்கிய விடயம் கவனிக்க வேண்டிய விடயம். அருமம் ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை நான் இதுல நினைக்கின்றேன். நீங்கள் கதைக்கு மட்டும் நான் முதலே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனா நீங்கள் தொடர்ந்து கதைக்க வழியா நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து இருந்தேன். நான் கதைச்சு முடிய சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. பேசதி இடையில குறிப்பிட வேண்டாம். சொன்னால் நாங்கள் ஒரு தெளிவு நிலையில இருக்க வேண்டும். மக்களுக்கு சரியான அறிவையும் விழிப்பு ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். வரலாறு எங்களுக்கு கற்றிருந்த பாடங்களை கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் அல்ல. இன்று அடுத்ததாக டட்லியோட செய்து கொண்டார் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்களிலும் கூட குறிக்கப்படக்கூடிய சில விடயங்கள் இதே விடயங்களாகத்தான் இருக்கிறது. 1952ஆம் ஆண்டு திருக்கோணமலையில் தமிழரசு கட்சி தலைமைகள் கூடி மகாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்களில் சமஸ்டியை முன்வைத்தார்கள். அது கேட்டு போராடினார்கள், தந்தை செல்வநாயக் போராடினார். ஆனால் அது நடக்கவில்லை அல்ல. இது இந்த வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். ஜேஆரோடு செய்து கொண்டார் ஒப்பந்தம், அதையும் கிழித்து போடப்பட்டது. நீங்க குறிப்பிட்டது போல எப்படி தமிழர்களுடைய இதில் அனுசரணை இல்லாமல் கொண்டு வரப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட 13ஆம் நிராகரிக்க தமிழர் மக்களால் அன்று நிராகரிக்கப்பட்டது, தமிழ் கட்சிகளால் நிராகரிக்கப்பட்டது, விடுதலை இயக்கங்களால் நிராகரிக்கப்பட்டது அல்ல. இந்த நிலையில் திம்பு பேச்சுவார்த்தையில் எந்தவித இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெயா நிராகரிக்கப்பட்ட தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்ட திம்பு பேச்சுவார்த்தைக்கான 4 இயக்கங்களும் விடுதலை இயக்கங்களும் ஒன்றுபட்டு முன்வைக்கப்பட்ட தீர்வு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அதன் பின்பு இந்த நோர்வே சர்வதேச அனுசரணையுடன் 2002 பேச்சுவார்த்தை நடந்து, அந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்டதுதான் நீங்கள் இன்று கூறுகிற இந்த சுயாட்சி இடைக்கால சுயாட்சி அமைப்பு. அப்ப இது அன்றைக்கு தேவைப்பட்டது சரி, ஆனால் இன்று தேவைப்படுவது எங்களுக்கு இலங்கையுடன் இல்ல பேச்சுவார்த்தை அல்ல, சர்வதேசத்துடனும் இல்லை. ஏன்னா சர்வதேசமும் சேர்ந்துதான் எங்களை அந்த இன அழிப்புக்கு உட்படுத்தியது. நீங்கள் ஒன்றை தெளிவுபடுத்துங்கள். என்னென்று சொன்னால், நீங்கள் சர்வதேசத்துடனும் நாங்கள் பேச தயாரில்லை. நான் சொல்றேன், நான் விளக்கப்படுத்தணும் எந்த வகையில அதை நாங்கள் பயன்படுத்தணும் என்று தெளிவுபடுத்த எந்த வகையில நாங்கள் என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீங்க ஒரு தெளிவுபடுத்த. நான் பலமுறை கூறிவிட்டேன், அது நான் கூறப்படும் கடைசியில் அதைத்தான் கூறுவேன். நீங்க அவசரப்பட வேண்டாம் அல்ல. நாங்கள் சமாதான காலத்திலும் சரி அல்ல யுத்தம் நடந்த காலத்திலும் சரி இலங்கை அரசாங்கம் செய்து கொள்றது அல்ல இந்த சர்வதேசம் சொல்றது தமிழ் மக்களை இன அழிப்புக்கு உள்ளாக்குவதுதான். தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலத்தை தாயகத்தை ஆக்கிரமிப்பது இந்த காலகட்டம். இப்ப உதாரணமாக இப்ப இந்த நோர்வே சமாதான பேச்சுவார்த்தை நடந்த காலத்தில் கூட 2002 பிறகு கூட தமிழ் இளைஞர்கள் ஸ்ரீலங்கா புலனாய்வு படையால் கைது செய்யப்பட்டு
புலிகள் அமைதியா இருந்த காலம். கைது செய்யப்பட்டு இரகசியமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கண்ணை கட்டி கொண்டே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்ததாக பதிவுகள் இருக்கு. தயவு செய்து அதை பாருங்க. அப்ப இந்த நிலையில் இன்று தமிழ் மக்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறீங்க? அது எல்லாரும் இந்த விடம் எல்லாரும் முன்வைக்கின்ற விடயம் தான். நீங்கள் திரும்ப புதுசாக வந்து கேட்கிறீர்கள் என்ன வேணும் என்பதை. அதற்கு முன்பு நான் குறிப்பிட விரும்புவது, நாங்கள் முதல் எந்த நிலையில் இருந்தோம் என்பது. 1992ஆம் ஆண்டு 25% தமிழ் மக்கள் இருந்த பொழுது தமிழ் மக்களுடைய நிலப்பரப்பு நிலப்பரப்பு 35% இருந்தார். 35% தமிழருடைய கட்டுப்பாட்டுகள் நிலப்பரப்பு இருந்தார். ஆனால் ஒவ்வொரு காலங்களிலும் எங்களுடைய நிலப்பரப்பு பறிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. 1901ஆம் ஆண்டு நான் முதல் சொல்ல 1833ஆம் ஆண்டு தான். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நான் சொல்லுவேன். கடைசி நான் சொன்னா முடியல. நான் ஒரு கட்டுரை எழுதிக்க நாங்கள் எப்படி எழுத வேண்டும் என்றதை தெரிஞ்சு கொள்ள வேணும். முகாமிலே அந்த உள்ளடக்கம் முடிவிலே. அப்ப அதே போல் நான் அந்த நிகழ்ச்சிகளை வகைப்படுத்தி கூறுவேன். நீங்கள் அவசரப்படாம கேட்டுக்கொண்டு இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்கள் தெளிவடைய வேண்டும். இந்த வரலாற்று ரீதியாக நாம் எப்படி அழிக்கப்படுகின்றோம், எப்படி எமது நிலம் பறிக்கப்படுகின்றது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்ல நீங்கள் நான் கதைக்க வேண்டாம் என்றால் நான் கதைக்காமல் நிறுத்திக் கொள்றேன். நாங்கள் ஒவ்வொரு கருத்து முக்கியம். நாங்கள் எங்களை கருத்துக்களை பதிவு செய்யும் போது அந்த கருத்துக்களில் இருந்து மக்கள் தெளிவடையக்கூடிய நிலை ஒன்று உருவாக வேண்டும். அல்ல அப்ப இந்த நிலையிலிருந்து நான் கூறப்பட்டது போல 1833ஆம் ஆண்டு 25% இலங்கையில் வாழ்ந்த மக்கள் 35% நாங்கள் டொபிக்கா விட்டு வெளியில போகல. நீங்கள் நிலப்பரப்பு எப்படி பறிபோனது நீங்கள் இந்த வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் இதுல இருந்து விலகி கொள்றேன், மன்னிக்கணும். ஓகே, 2வது கருத்துக்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. ஓகே, நிர்மலன், நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நிர்மலன். அனைவருக்கும் வணக்கம். 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 ஆரம்பம் தொடர்ந்து முடிக்க போறாருன்னா முடிக்கட்டும், ஆனா இல்லாட்டி 2வது சுற்றுல கொண்டு போறாரு. இல்ல அவர் வந்து தன் கருத்துக்களை நீங்கள் இது பண்ண இல்லையான்னு சொல்றார். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க, அதுக்கு பிறகு அவரை நான் கூட்டிக்கிட்டு வர. முதலாவது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு முழுமையான ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற ஒரு டாக்குமெண்ட்ன்ற முறையில நாங்க எந்த ஒரு கட்டத்திலையும் இது சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கின்ற கொஞ்சம் சத்தத்தை கூட்ட முடியுமா? ஆமா, எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்க வந்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு இல்லாம இலங்கை தீவுக்குள்ள எந்த ஒரு தீர்வையும் நாங்க கொண்டு வர இயலாது. ஸோ அந்த அடிப்படையில சர்வதேசத்தின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் கிடைத்தது இந்த டாக்குமெண்ட்டுக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்கும் சர்வதேசத்தை அழுத்தத்துக்குள்ள வச்சு அந்த முடிவுகள்ல இருந்து போகாம இருக்கிறதுக்கும் இது ஒரு முறையான தகுந்த ஆக கிட்டடியில உள்ள டாக்குமெண்ட். இதுதான் தமிழர் தரப்புக்கு இருக்கு. நீங்கள் வெளியில எல்லாம் போய் கொண்டிருக்கிறீங்க. நான் இன்றைக்கு ஐஎஸ்சியை பற்றி கதைக்கிறதுக்கு தான் வந்த நாங்கள். ஆறுமுகம் அண்ணன் நீங்க முடிச்சு போட்டு அடுத்த ரவுண்டுக்கு கொஞ்சம் பொறுங்க அண்ணா,
கொஞ்சம் பாருங்க. இப்ப 13 இல்ல நாங்க கத்திக்கொண்டிருக்கலாம். அண்ணா 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 ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். 13ஆம் திருத்த சட்டம் வந்து உங்களுடைய நான் அப்ப சொன்ன மாதிரி எந்த இடத்திலையும் வந்து சாரி நிமலன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் ஆரம்பம் முடிக்கட்டும், அதுக்கு அப்புறம் நான் தொடங்குறேன். எனக்கு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு அவசரம் என்ன, முடிக்கட்டுமே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க நிமலன் ப்ளீஸ். சரி, ஓகே. அப்ப பிரித்தானியா கூட இலங்கைக்குள்ள வரைக்க 2 இந்த தீவுக்குள்ள வேற வேற ஆட்சிகள் இருந்ததுன்றதும் பிரித்தானியாண்ட ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தமிழருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றது என்ற அடிப்படையெல்லாம் 150 வருஷத்துக்கு முதல் எடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, 70 வருஷத்துக்கு முதல் விட்டுட்டு போன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கதை கேட்க ஒரு சர்வதேசமா ஒரு 30-33 நாடுகள் சேர்ந்து உருவாக்கி ஆசீர்வாதம் பெற்று வாழ்த்து தெரிவிக்க இந்த டாக்குமெண்ட் வந்து அதுவும் இந்த பிரச்சனைக்கு பிறகு பிரச்சனையோட இந்த தீர்வுகள் எட்டப்பட்டு கொண்டு வர்ற இந்த டாக்குமெண்ட்ன்றது முழுமையாக நாங்கள் லொபி பண்ண வேண்டியதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக பலமான ஆயுதமாக இருக்கும் என்றது என்னுடைய கணிப்பு. இதுல வந்து 2 தரப்பு இருக்கு. ஒன்று, ஒரு போர் நடந்து கொண்டிருக்க இலங்கை தீவுக்குள்ள வடக்கு கிழக்கு போர் நடந்தது. ஆனால் பொருளாதார பாதிப்புன்றது அந்த போர் பொருளாதாரம் இருந்தாலும் உயிரிழப்பு அதுகள் எல்லாம் கொண்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு இந்த சமநிலை அடிப்படையில விடுதலை புலிகள் இராணுவ சமநிலை இந்த பேச்சுவார்த்தைக்கு இழுத்து கொண்டு வந்து சர்வதேச மட்டத்துல இந்த பிரச்சனைய கொண்டு வந்து முடிச்சது. ஆனால் இன்றைக்கு ஒரு தீவு, ஆனா அது ஒட்டுமொத்த ஒரு நாடு ஒரு தீவு ஒரு இருட்டு என்று ஒட்டுமொத்த இலங்கை தீவும் முழு இருட்டில் இருக்கிறது. முழு இருட்டு என்று சொல்லிக்க பொருளாதார இருட்டத்தை நான் இதுல குறிப்பிடா சொல்றேன். ஏனென்றால் ஒட்டுமொத்த இலங்கை தீவும் கொலாப்ஸ் பண்ற அளவுல இன்றைக்கு இலங்கையின் பொருளாதாரம் இருக்கு. ஒரு போர் நடக்க கூட இப்படியான ஒரு சூழ்நிலை இலங்கை தீவுக்கு வந்ததில்லை. அப்படி இருக்கும் பொருட்டு இது மறுபடியும் ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் என்ற மாதிரி ஒரு வரலாறு திரும்பியும் இலங்கையை வந்து முழு அழுத்தத்துக்குள்ள கொண்டு வருது. ஒரு சுதந்திரமான ஒரு சுற்றுலா தலங்களை மையமா வச்சு இயங்குற ஒரு பொருளாதார தீவு என்ற அடிப்படையில இந்த இலங்கை தீவுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வருவதன் மூலம் வந்து அவர்கள் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது என்று இலங்கை தரப்புக்கு அழுத்தத்தை தெரிவித்து இந்த சர்வதேசம் இந்த இன்ட்ரீம் செல்ஃப் கவர்மெண்ட் அத்தாரிட்டி என்ற ISGA இடைக்கால தன்னாட்சி அதிகாரம் என்ற இதை செயல் வடிவம் கொடுத்து அங்க ஜனநாயகத்தை வாழ வைத்து வளர்த்து விட்டு வடக்கு கிழக்குல ஒரு முறையான ஜனநாயகத்துக்கு ஊடாக ஒரு ஒட்டுமொத்த இலங்கை தீவும் மேற்கத்திய அஜெண்டாண்ட அடிப்படையிலேயே ஒரு சுற்றுலா தலமாக வடக்கு கிழக்கும் ஒரு பொருளாதார தலமாக சவுத்தும் கொண்டு வர என்ற ஒரு அஜெண்டாவும் ஓடிக்கொண்டிருக்க ஒரு பக்கம் அது ஒரு சர்வதேச அளவில் எங்களுடைய பரப்புரைக்கு ஒரு கம்பேரிட்டிவ்லி இலகுவாக இருக்கும், நியாயப்படுத்தி அழுத்தத்தை கொடுத்து கொண்டு போறதுக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முதல் பிரித்தாளும் தன்மையில தான் தமிழர்கள் எப்பவுமே வலையில விழுந்து எங்களுக்குள்ள பிளவுபட்டு இல்லாமல் பண்ண அழிக்கிறது. அந்த வகையில இந்த பரப்புரையை செய்யக்கூடிய எல்லா தமிழ் அமைப்பும், அது பிரித்தானியா மட்டுமில்லை, உலகளாவிய அளவில் எவரெல்லாம் தமிழர்களுடைய நலன் சார்ந்து பரப்புரை செய்கிறார்களோ, இதை பற்றி பேச விரும்புகிறார்களோ, அவர்கள் முதல் இதுல உள்ளடக்கின விடயங்களை அங்கீகரிக்கணுமா. ஏனென்றால் இன்றைக்கு 13ஆம் சட்டம் 13+ இது சொல்ற ஒன்றுமே வந்து இதுக்கு கிட்டவும் நிக்காது.
ஸோ அந்த வகையில வந்து தமிழர் சார்ந்து பரப்புரை செய்யக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இதை ஏற்க மறுப்பினமா இருந்தா எதை அவர்கள் வந்து பரப்புரைக்கு பாவிக்கினர் என்றதை முன்வைக்கணும். இதுல வந்து நாங்க ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகாரம், ஒரு இடைக்கால சொல்யூஷனை பற்றி கதைக்கிறோம். நிரந்தர சொல்யூஷன் என்றது ஒரு தீவு இரு நாடு, அங்க சுதந்திர தமிழீழம் என்பது தமிழர்களுடைய மக்களுடைய முடிவாக இருக்கணும். ஒரு சர்வதேச ரெஃபரண்டமுக்குள்ளால எடுக்கிற ஒரு முடிவா வரும், அது நிரந்தர தீர்வு. ஆனால் இன்றையாம் பொருட்டு ஒரு இடைக்கால தீர்வுக்கான வழிமுறையில இந்த டாக்குமெண்ட்டை விட்டா இதை விட பலமான இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட் எந்த ஒரு லொபி ஆர்கனைசேஷன்ட்டையும் இருக்குதா, அதை முன்வைத்துத்தான் ரிஜெக்ட் பண்ணலாம். சும்மா நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லி நாங்க டைவர்ட் பண்ணிட்டு போகலாது. ஸோ அப்ப இதுல வந்து முக்கியமா இதை ஒரு லிட்மஸ் டெஸ்ட் பேப்பரா நாங்க பாவிச்சு எல்லா லொபி ஆர்கனைசேஷன், எல்லா கட்டமைப்புகள், தமிழர் தரப்பு கட்டமைப்பு எல்லார்ட்டையும் இதை கொண்டு போய் முன்வைத்து இதை நீங்கள் ஏற்று அங்கீகரித்து உங்களுடைய பரப்புரைக்கு பாவிக்க போறீர்களா, இல்லை இதை ரிஜெக்ட் பண்றீர்களா என்றதை வெளிப்படையாக அதிகாரபூர்வமா நீங்க வந்து சொல்லுங்க. அப்ப இதை ஏற்கிறோம் என்று சொல்லணும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணினா இதுக்கு பெட்டரான மாடல் ஒன்றை அவங்க முன்வைக்கணும். இப்படியான பொருட்டு தமிழர்கள் மத்தியில ஒரு தெளிவான ஒரு பார்வை வரும், எதை நாங்கள் ஏற்கிறோம், எதை ஏற்க மறுக்கிறோம் என்று. இறுதி தீர்வு தமிழீழம் என்றதிலேயோ அதை நோக்கிய பயணத்திலேயோ பல ஆர்கனைசேஷன் வெவ்வேறு கருத்துகளோட வரலாம். ஆனால் நாங்கள் இறுதி தீர்வை பற்றி பேச இல்லை. இந்த இடைக்கால தீர்வுக்கு இந்த டாக்குமெண்ட்டை எல்லாருமே தமிழர் தரப்பு ஏற்று எந்த ஒரு அரசாங்கத்தோட எந்த விதமான பேச்சுவார்த்தை வந்தாலும் இந்த டாக்குமெண்ட்டை பேஸா வச்சு கொண்டு வரணும் என்றதை முன்வைத்து செயல்படும் பொருட்டு. ஏனென்றால் 33 நாடுகள் என்ற ஆசி பெற்ற ஒரு டாக்குமெண்ட். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பரப்புரையில போய் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு தமிழ் அமைப்புக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை. இது பல தியாகங்களுக்கூடாக அந்த பேச்சுவார்த்தை மேசையில அந்த காலகட்டத்துல இது அமைந்த ஒரு டாக்குமெண்ட். இதை நாங்கள் இழக்கிறதுக்கு நாங்களே காரணமாக இருந்துடக்கூடாது என்பது என்னோட ஆதங்கம். இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நாங்க வந்து சர்வதேசத்துடைய முழு ஒத்துழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு பின்னால எடுத்துக்கொண்டு போய் இலங்கைக்கு பொருளாதார அழுத்தத்துக்கு இருக்கிற அந்த இருண்டு போன தீவு வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இதை உடனடியாக செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பவர்ஸுகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குமா இருந்தா கண்டிப்பா இது இலகுவாக நிறைவேற்றப்படக்கூடியது. ஒரு லொபி ஆர்கனைசேஷனா இந்த லொபி வந்து கண்டிப்பா எந்த ஒரு சட்டங்களையும் உடைக்காமல் அதே நேரத்துல இலக்க வந்து ரியலிஸ்டிக் எட் சேலஞ்சிங் என்ற அடிப்படையில நாங்க கொண்டு போய் சேர்க்கலாம். அதை நாங்கள் செய்யணும், ஒவ்வொரு அமைப்புகளும் செய்யணும், அதை உறுதிப்படுத்தணும். சும்மா நாங்க இதுல இருந்து பேசிட்டு போறது இருக்காம ஒவ்வொரு லொபி ஆர்கனைசேஷனும் இதை அக்செப்ட் பண்றாக்கள் அதை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு அந்த லொபிக்குள்ள ஆக்டிவா பயன்படுத்தணும். ரிஜெக்ட் பண்ணினா இதை விட ஒரு பெட்டர் டாக்குமெண்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய முதல் சுற்று கருத்தா நான் பதிவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி நிமலன் அவர்களே. இப்ப ஆரம்பம் ஐயா சொன்ன கருத்துக்களுக்கு நான் சில கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டி இருக்கின்றது. அவர் பேசுவது வந்து அதிகமாக எங்களுடைய இன அழிப்பை நாங்கள் உறுதி செய்து அதன் மூலமாக ரெஃபரண்டத்தை கொண்டு வருவதுதான் எங்களுக்கான சரியான தீர்வு. நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் இப்ப பேசவில்லை. அதை மறுக்கவும் இல்லை. என்னன்னு சொன்னா அது நிரந்தர தீர்வை பற்றி நாங்கள் பேசிக்க அது அதுன்ற ஒரு பரலா அது செலுத்தி கொண்டுதான் போகணும். அதை ஒருத்தர் மறக்க இல்ல. அது அவருடைய அந்த கருத்து சரியான கருத்து. ஆனா அது சரியான கருத்து. அதனால இது நாங்கள் இப்ப இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் போது பைமூண்டா ஐஎஸ்ஜியா என்றதுதான் இப்ப இருக்கின்ற கேள்வி. பைமூண்டை முழுசாக அமுல்படுத்தும் கொண்டு இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு
இருக்கின்ற நேரத்துல வந்து அது வந்து இப்ப UNHRC-னுடைய இதுக்குள்ள கூட போடப்பட்டிருக்கின்றது இந்த 13. அப்ப நாங்கள் இப்ப UNHRC-யை கேட்கின்றோம் என்னன்னு சொன்னா 13 வந்து இப்ப கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு கிட்ட 87ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 13 இப்ப கிட்டத்தட்ட 30க்கு மேல 40 வருஷத்துக்கு கிட்ட அதுக்கு செயலிழந்து போய் இருக்கின்றது. அப்ப அத்துடன் வந்து நாங்கள் முதல் குறிப்பிட்ட காரணங்கள், அதாவது வந்து 13 முழுசாக இது பண்ணினாலும் கூட வந்து இந்த ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கின்ற ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் வந்து புத்தத்துக்கு என்ற முறையில அந்த புத்த விகாரிகளையோ அல்லது இந்த என்ன தொல்பொருள் ஆச்சார ஆராய்ச்சி என்ற முறையில் எங்களுடைய லேண்டுகளுக்குள்ள வந்து அது தொல்பொருள் ஆராய்ச்சி மாதிரிய செய்யற விஷயங்களையும் நாங்க தடுத்து நிறுத்த முடியாது 13 முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கூட. ஆனால் இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வந்து அனுசரணை உலக நாடுகளினுடைய அனுசரணையுடன் UNHRC-னுடைய அனுசரணையுடன் நாங்கள் இதை முன்னு கொண்டு போய் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை இது கொடுக்கும். அதுல எங்களுக்கான ஒரு இதை வந்து விடுதலைகளுடைய டாக்குமெண்டாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ் மக்களுடைய புத்திஜீவிகளால் உருவாக்கப்பட்டு அந்த காலத்துக்கு ஒரு தீர்வு திட்டம் வேணும் என்று சொன்ன போது நோர்வே அரசு கேட்டுக்கொண்ட போது அப்ப இலங்கை அரசாங்கம் ஒரு தீர்வு திட்டத்தை வையுங்கள், நீங்கள் இன்னத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றீர்கள் என்ற போது இலங்கை அரசாங்கம் எதையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதையும் வைக்கவில்லை. அந்த இடத்துல வந்து விடுதலை புலிகள் அந்த காலத்தில் 2003ஆம் ஆண்டு சிவில், அதாவது அந்த நேரம் இருந்த எக்ஸ்பர்ட் தங்களுக்குள் செய்து இதை வைக்கவில்லை. அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்த இப்ப சட்டம் தெரிந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் தெரிந்தவர்களுக்கு முறையில இந்த ஒற்றையாட்சியை கீழே இப்ப நீங்கள் சமஷ்டி கேட்கிறீங்க, சமஷ்டிக்கு மாற்றம் வேணும். அதுக்கு வந்து அந்த விஷயங்களை செய்யறதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். ஆனா இந்த செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டியை செய்யறதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி தேவை இல்லை. இது வந்து இலங்கை அரசாங்கம் சும்மாவே செய்யலாம். அந்த அழுத்தை உலக நாடுகளும் அந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டியை கொண்டு வரலாம். ஆனால் யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனை மாத்தி ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் ஆக்குவதற்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதை நாங்க மற்றது வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அது அப்படி போய் 2/3 மெஜாரிட்டி எடுத்து எங்களுக்கு அப்ப வந்து எங்களுக்கு இந்த ஃபெடரலிசமா வேணும் என்றதை கேட்டால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவீர்கள். ஆனால் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இப்ப ஒரு நாடு ஒரு சட்டம் என்று கொண்டிருக்கும் போது நாங்கள் வெளியில போய் இந்த விஷயங்களை கதைச்சு நிமலன் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த விஷயங்களை கதைத்து இதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வை கொண்டு வரும். அது தமிழ் மக்கள் 12 வருஷமாக போரினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொரோனாவும் கோவிட்டும் அவர்களை மிகவும் பாதித்திருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை முழுசாக மற்றும் இந்த அகதிகள் வந்து பல நாடுகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் வந்து பிரித்தானியாவுக்கு வந்து விசா எடுத்து அதுக்கு பிறகு சிட்டிசனா வந்தவர்களை பற்றி நான் இங்க பேசவில்லை. நான் பேசுகின்றது வந்து அகதிகளாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற பல நாடுகளில், அதாவது இந்தோனேசியாவில், மலேசியாவில், அங்கால பல தீவுகளில் எங்களுடைய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அகதிகளாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் அங்க இலங்கைக்கு திரும்பி போனால் அவர்கள் நாளைக்கு காணாமல் ஆக்கப்படலாம், என்னவும் ஆக்கப்படலாம். அதுல வந்து அப்படியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. அதில் இந்த ரீஹபிலிட்டேஷன் எல்லாம் இந்த பவரை கொடுத்து உலக நாடுகளின் அரசனையுடன் ஒரு இடைக்கால தீர்வாக, அதாவது வந்து எப்படி நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எப்படி சதர்லாண்டோட சேர்ந்து நொதர்லாண்ட் சேர வேணும் என்று போராட்டங்கள் அங்க நடந்து கொண்டுதான் இருந்தன. IRA என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 80களில் இங்க வந்தவர்களுக்கு பல பம்புகள் எல்லாம் படித்தது எல்லாம் தெரிந்த விஷயம்தான். அதுக்கு பிறகு குட் ஃப்ரைடே எக்ரிமெண்ட் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த எக்ரிமெண்ட் இன்றைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுது. அப்ப அது மாதிரியான ஒரு
இந்த அது மாதிரியான ஒரு எக்ரிமெண்ட் தான் இது. அந்த விதத்துல இந்த எக்ரிமெண்ட்டை நாங்கள் வெளிநாடுகளுக்கு, பிரித்தானியாவுக்கு எல்லாருக்கும் சொல்லி இதை முன்னெடுத்து கொண்டு போறதால எந்தவித தடையும் இல்லை. எங்களுக்கான சரியான ஒரு சுயாட்சியை கொடுக்கக்கூடியது, சுயாட்சி என்ன ஒரு ஒற்றையாட்சிக்குள் சுயாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ISGA. அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது நான் ரங்கா அவர்களை அவருடைய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்ளும். நன்றி அண்ணா, நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்களோட 2 பேர் இந்த கருத்துக்கு மறுப்பு சொல்ல முடியாத ஒரு நிலையில்தான் இருக்கேன். என்றால் இப்ப இருக்கும் சூழலில் உண்மையாவே இந்த இன்டரிம் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த 2003 செய்யப்பட்ட உடன்பெறதான் உண்மையாவே தமிழருக்கு ஒரு 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 இன்டரிம் ரெசல்யூஷன். அது நீங்கள் திருத்துங்கோ, டிஎன்ஏயும் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஏற்றுக்கொண்டதுதான் எனக்கு தெரிஞ்சது. அது அப்படியா ஐயா? அந்த இன்டரிம் செல்ஃப் ப்ரொபோசல் எக்ரி பண்ணவன் அந்த நேரத்துல இப்ப இருந்த எம்பிக்கள் அத்தனை பேரும் அதிகமானவே எக்ரி பண்ண, ஈவன் இப்ப வெளியில இருக்கிறவ கூட எக்ரி பண்ணினவை. அப்ப அப்படி பார்க்கும் போய்க்கு டிஎன்ஏக்கு ஒரு தர்மத்தின் அடிப்படையில, ஒரு மனசாட்சியின் அடிப்படையில அவையில் வெண்டது காரணம் அந்த நேரத்தில் இன்னும் அந்த ஆதரவு தமிழ் மக்கள் கொடுத்து இருக்கிற இந்த பட்சத்துல அந்த ப்ரொபோசல் அவையில் வெளிக்கொண்டு கதைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அவைகளுக்கு இருக்குன்றதான் நான் என்றேன். அவையில் அதனால்தான் இது சொல்றேன். இந்த சில ஆக்கள் சொல்லலாம், இது ஒரு ரெபல் குரூப்போடு செய்தது, நாங்கள் இது அவையில் இல்லை கோட்டேஷன், அதனால நாங்கள் இது பின்தொடர தேவையில்லை என்று சொல்லலாம். ஆனா இது ரெபல் குரூப்பால செய்யப்பட்ட அக்ரிமெண்ட் இல்லை. இது முழு முகமா புலத்திலையும் நாட்டிலையும் அண்ட் அவையின் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு இன்டரிம் ப்ரொபோசல் ஏற்றுக்கொண்டதுதான். அது யார் இப்ப இருக்கணுமோ இல்லையோ தேவையில்லை. இது இதை உருவாக்கினவர்கள்ல இப்ப எல்லாரும் இருக்கணும். நான் நினைக்கிறேன் சிவா பதுபதிய தெரியல, ஆனா இதை உருவாக்கின அந்த அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கு ருத்ரகுமார் இருக்கிறார், சொர்ணராஜா இருக்கின்றார், மற்றது சிவா பதுபதி எனக்கு தெரியல இருக்கின்றாரா இல்லையாண்டு. அப்ப அவர்கள் அதிகமாக இந்த டாக்குமெண்ட் நான் சொன்ன பிரியம்பலை தவிர மிச்சம் எல்லாம் எழுதினது இவர்கள். அயால அந்த எக்ஸ்பர்ட் தான், இது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் எழுதினது. எங்களுடைய அறிவு சார்ந்த உலகம் எழுதினது. அயால அவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அவர்கிட்ட இது மாற்றங்கள் வேணும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இன்றைய கன்சல்டேஷனுக்குள்ள அவர் அதை ஏற்றுக்கொண்டு என்ன மாதிரி செய்யணும்னா அதை அட்வைசரி கமிட்டியா வர்றதுக்கு கூட அவர்கள் தயாராக இருப்பார்கள். அயால இதை முன்னெடுத்து போறதுக்கு தமிழ் மக்கள் தயாராகன்றதுதான் இப்ப இருக்கின்ற ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில இந்த தமிழ் டிஎன்ஏக்கும் தார்மீக கடமையும் பொறுப்பு இருக்கு இதை முன் வைக்கிறதுக்கு. 13 ஏற்றுக்கொள்ளாத காணாம இருக்கிற சூழல் தான் நீடித்து போனது. அதுக்கு பிறகு 2002 அந்த ஒப்பந்தம் போட்டதுதான் ஒரு அமைதி இந்த ப்ரொபோசலை சொல்லிக்குதான் வேற நல்ல விஷயங்கள் வாரத்து பட்சத்துல வேற இனப்படுகொலை நடந்தது. இந்த ப்ரொபோசல் தமிழ் மக்கள் அங்கே இருக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு சுய கௌரவத்தையும் கொடுக்கிற ஒரு இந்த வெளிநாட்டு உலகம் UN அந்த நேரத்தில் மறுத்த ஒரு சூழல் தான் இனப்படுகொலையும் நடந்தது. அது வேற ஒரு ட்ராக். அது இந்த ப்ரொபோசலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அதாவது இனப்படுகொலை பேசுற அமைப்புகள் அவைகளுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்கு, அது பேசிக்கொள்ள. என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்கள், அது அவையில் காய்ச்சி கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கும் சூழலுக்கு இதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஒற்றுமை கருத்துல கொண்டு போனால் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு வரும், ஒரு நல்ல ஆரம்பம் வரும். விடிவில்லை, ஆரம்பம், நல்ல ஆரம்பம் வரும், தொடங்கும் இந்த தாழ்மையான கருத்தா இருக்குது. ஆனால் யார் வோ கிரைம்ஸுக்கும் இனப்படுகொலைக்கும் கதைக்கிறார்கள், அவையில் கொண்டு வரதுக்கு உரிமை அவைக்கு இருக்கு. அதாவது இந்த ப்ரொபோசல் ஏற்றுக்கொண்டா அது கதைக்க முடியாத இந்த சூழல் ஒருத்தரும் வற்புறுத்த முடியாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ரொபோசல் ஏற்றுக்கொள்ள இப்போ இருக்கு. இதான் இன்டரிம்.
இந்த உலகம் அந்த நேரத்துல இந்த இன்டரிம் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா இனப்படுகொலைக்கு போர்க்குத்தத்துக்கு 2009க்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கு. அது இந்த 33 நாடும் பொறுப்பேற்க வேண்டிய இப்ப ஒரு கடமை இருக்கு. என்றால் அவையில் கடைசி இலங்கையை நம்பி குறித்து இப்ப எங்க இலங்கை இருக்குன்னு நாங்க பார்த்திருக்கோம் 2022. அப்ப அவையிலும் அந்த பொறுப்பேற்று அந்த இன்டர்வியூமை தான் இப்ப டிஎன்ஏ முன் நிறுத்தி மற்ற அமைப்புகள் எல்லாரும் சரி முன்னிறுத்தி காய்ச்சால் ஹெல்த்தியா இருக்கும் எனக்கு தோன்றும். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அங்கா. அடுத்ததாக நான் திரும்பவும் நிமிலன் அவர்களை அவருடைய கருத்தை தெரிவித்து கடைசி கருத்துடன் நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சியை முடிவடைக்க இருக்கின்றோம். நிமிலன், உங்களுடைய கருத்தை, 2வது கருத்தாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி மணிவண்ணன். உண்மையா இது இந்த சகோதரர் அருமையா சொன்னார். இன்னைக்கு டிஎன்ஏ ரோல் ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு முக்கிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு. இந்த ஐஎஸ்சியை எடுத்துக்கொண்டு போய் பரப்புரைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுல டிஎன்ஏ மட்டுமில்ல, உலக தமிழர்கள் சார்ந்து கதைக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அந்த தார்மீக கடமை இருக்குது. இதை தாண்டி இதுக்கான அங்கீகாரம் என்பது ஒரு மேற்கத்திய நாடுகள்ல ஒரு வாக்குகளை சொன்னா அத தப்பே இல்லாது. நீங்க கொடுத்த உறுதிமொழியா இருக்கட்டும், நீங்க கொடுத்த அங்கீகாரமா இருக்கட்டும், அது அந்த நாக்கு சொன்னது, இது இந்த நாக்குன்று நாங்க இந்த இந்தியன் பொலிட்டிக்ஸ் மாதிரி நாங்க போக இல்லாது. மேற்கத்திய நாடுகள்ல அந்த ஜனநாயகத்துக்கான அந்த மதிப்பு மரியாதையும் இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையில அங்கீகரிச்ச நாடுகள் எல்லாருக்கும் நாங்க அக்கௌண்டபிள் ஆக்கணும். ஏனென்றால் அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள், அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லாதது என்பது கூட அவர்களுக்கு தங்களுடைய தார்மீகத்தை செயல்படுத்துவதற்கும் அழுத்தம் கொடுக்கிறதுக்கும் இன்னும் இலகுவாக இருக்கும். ஏனென்றால் இது சண்டை மூலமாக பெற்ற அங்கீகாரம் என்ற ஒரு காரணத்தை சொல்லாம இது இயல்பாகவே ஒரு நீதியின் அடிப்படையில பொருளாதார நெருக்கடியில இதை செயல்படுத்துவதன் மூலமாக ஒரு சரியான ஒரு தீர்வை எட்டலாம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக அவர்கள் நடக்கலாம். ஸோ எங்களுடைய தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாத இல்லை என்றதை தாண்டி என்ற சர்வதேசத்தை தான் நாங்க இதை கதைக்க வைக்கணும். தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை விட பெட்டரான சொல்யூஷனை முன்வைப்பினம் என்றா நாங்க அதுக்கு அழுத்தத்துக்கு கொண்டு போகலாம். ஆனா அதுக்கான சர்வதேசத்தின் அங்கீகாரம் கிடைக்குமான்றது அதற்கு இந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன செய்வினம் என்றதையும் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அந்த வகையில் இருக்கிறதுலேயே பெஸ்டா இப்ப இது இருக்கிற அடிப்படையில இதை எல்லாருமா சேர்ந்து சர்வதேசத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையாத்தான் நாங்க பார்க்கணும். இது இலங்கையை நோக்கிய ப்ரொபோசல் இல்லை, இது முழுக்க முழுக்க சர்வதேசத்தை நோக்கிய ப்ரொபோசல். சர்வதேசத்தின் ஊடாக இலங்கைக்கு கொடுக்கப்படும் அழுத்தமும் அந்த தீர்வு திட்டம். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை பொருளாதார இருட்டுக்குள்ள மூழ்கி போய் இருக்கு, ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த பிளாக் ஹோல்ல இருந்து வெளியில வெளிச்சத்தோட வரணும் என்று சொன்னால் கண்டிப்பா இன்றைக்கு உலக அரசியல், பிராந்திய அரசியல், அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால நடக்கிற அரசியல் எல்லாமே இந்த இத செயல்படுத்துறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. அதை நாங்கள் சரியான முறையில அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். எங்களுடைய லொபி முழுக்களும் வெளிநாட்டுல இதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தங்களுடைய மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்க என்று கேட்கிற வேண்டாம் இந்த பரப்புரை இருக்கணும் என்றதை உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழர் தாய். மிக்க நன்றி நிமலன் மற்றும் ரங்கா. இதுல கடைசி கருத்தாக நான் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், இது தமிழர்களால் தமிழர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு இடைக்கால தீர்வு.
இது எந்த விதத்திலையும் வந்து தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இன அழிப்புக்கு எதிரான போராட்டங்களோ அல்லது வந்து தமிழீழம் வேண்டும் என்ற அந்த ரிஃபரண்டம் எங்களுக்கு வைத்து நாங்க தமிழீழ கோரிக்கையை கொண்டு வாங்கன்றதோ இல்ல, அதுக்கு எதிராக இது 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 எந்த விதத்திலையும் இருக்காது. இது என்ன மாதிரி என்று சொன்னா, ஒரு இப்ப இருக்கின்ற நிலைமையில் ஒரு 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 அமைதியான வாழ்க்கையே தமிழ் மக்களுக்கு இந்த போர் முடிந்து 12 வருடங்கள் 13 வருடங்கள் ஆகின்றன. தமிழ் மக்கள் இன்னும் வந்து மிகவும் கஷ்டத்துடன் அதுதான் இப்போது வந்து அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுக்கு தமிழ் மக்கள் ஓட்டு போட்டதுக்கு காரணமே வந்து இந்த திரிசங்கு சக்கரத்தில் இருக்கின்ற நிலைமை. அப்ப இதுகளெல்லாம் மாற வேணும் என்று சொல்லி இப்ப டிஎன்ஏ சொன்ன மாதிரி மாற வேணும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று சொன்னால் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை வந்து தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு சரியான ஒரு தீர்வு திட்டம், அதாவது வந்து முழு அதிகாரத்துடன் தங்களுடைய பகுதியில் இருக்கிறதுக்கான ஒரு 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 சபையாக இது இருக்கு. இது வந்து பொலிட்டிஷியன்ஸ் கையில இப்ப எல்லாமே வந்து பொலிட்டிஷியன் கையில தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அதுக்குள்ள போற காசு, கொஞ்சம் காசு, அரைவாசி காசு அவர்களுடைய கைக்குள்ளேயே போயிடுகின்றது. அப்ப இப்படி இல்லாமல் ஒரு மற்றது வெளிநாட்டில இருந்து எப்படி மக்கள் உதவி செய்யலாம். இலங்கை சொல்லுகின்றது வாங்கல் 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 கொண்டு வந்து உங்களுடைய எல்லாத்தையும் இங்க போடுங்க சொல்லி. நாங்கள் எப்படி வெளிநாட்டில இருந்து அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு என்ன நம்பிக்கை, அது வந்து இந்த இது என்ன இதுகளுக்கு அங்கே இருக்கின்ற கடன்களுக்கும் எங்களை அளிப்பதற்காக பெற்ற கடன்கள், அதாவது வந்து 200 மில்லியன் டாலர்கள் வந்து தமிழ் மக்களை அளிப்பதற்காக பெற்ற கடன்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பே பண்ணப்படாது என்பது இந்த நாங்க கொண்டு போய் செய்கின்ற அத்தனையும் வந்து அது அப்படி போகாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் எங்கள்கிட்ட இருக்கின்றது. அதுல வந்து மற்றது இந்த மாதிரியான அமைப்பு உருவாக்குவதால வந்து நாங்க வெளிநாட்டிலே கூட இருந்து உதவி செய்யலாம். எங்களோட மக்களுக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடிய வசதியும் இருக்கும். நாடுகளும் நேரடியாக வந்து எங்களுடைய போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கின்ற. நீங்க இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுஇந்த முழு அதிகாரமும், அதாவது ரீஹாபிலிட்டேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து திருப்பி கட்டப்படுவது எல்லாமே வந்து இந்த இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அதாரிட்டின்ற கையில தான் இருக்க போன்றது. இது மட்டும் இல்ல, அங்கே இருக்கின்ற அந்த வடக்கு கிழக்குல அந்த 8 மாவட்டங்கள்ல வாழுகின்ற முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வடிகாலாகவும் அவர்கள் ஒன்றாக நல்ல குட் நெய்பர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்குள்ள ஒரு ரெக்கன்சிலியேஷனை கொண்டு வரக்கூடிய, ரெக்கன்சிலியேஷன் சொல்லுகின்ற அந்த ஒரு அடிப்படை என்ன பரஸ்பர இதுகள் வர்றது கூட இந்த இடைக்கால நிர்வாக சபை வந்து நிச்சயமாக உதவி செய்யும். அத்துடன் ஒரு நம்பிக்கையை கட்டி வளர்க்கும். இன்றைக்கு வந்து அப்படியான நம்பிக்கையை கட்டி வளர்ப்பதற்கான விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் இலங்கை அரசாங்கம் என்ன பார்க்கின்றது, பேரினவாத அரசாங்கம் என்ன பார்க்கின்றோம் பார்க்க உலக நாடுகள் எப்படி இலங்கையை பார்க்கணும் என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். உலக நாடுகள் தங்களை பொறுத்தமல்ல இலங்கையில ஒரு ஸ்டேபிளான ஆட்சி இருக்க வேணும். அது சைனாவுக்கும் அப்படித்தான், சைனாவும் அப்படித்தான் பார்க்கும், இந்தியாவும் அப்படித்தான் பார்க்கும், மற்றது மேற்கத்திய நாடுகளும் அப்படித்தான் பார்க்கும். இப்ப யுக்ரைன்ல வந்து பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது இலங்கையிலேயும் இன்னொரு பெரிய பிரச்சனை அங்க உருவாகாமல் பார்க்க வேண்டும் என்றதுல இந்த நாடுகளுக்கு அக்கறை இருக்கு. அப்ப அந்த விதத்துல வந்து இந்த ப்ரொபோசல்ஸை நாங்க கொண்டு போய் இந்த ஜெனிவா செஷன்ல நாங்க போடும் போது நிச்சயமாக வந்து இந்த நாடுகள் இதை திருப்பி பார்க்கக்கூடியது. நாங்க தூசி தட்டி எடுத்துக்கொண்டு வந்து போட்டாலும் கூட இந்த விஷயங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள். ஆகையால இவர்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு போக முடியாது என்றால் இலங்கை எந்த காலத்திலேயும் ஒன்றில் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் நாங்கள் நாட்டை பிரித்து தனிநாடாக போவதை தவிர
வேறு எந்த பெர்மனன்ட் சொல்யூஷனும் எங்களுக்கு இலங்கைக்குள்ள அல்லது எந்த சொல்யூஷனுக்கும் நாங்க போக முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஆகையால இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 33 நாடுகளால் இன்க்ளூடிங் இந்தியா ஒரே ஒரு ஒப்ஜெக்ஷன் தான் வச்சு அந்த கடல் எல்லைகளை இவங்க கொண்டு உள்ள கொடுக்க முடியாது, கொடுத்தால் பிரச்சனை என்று சொல்லி அதைத்தான் அவர்கள் ஒரு கவனமாக ஒரு நோட்டாக சொன்னார்களே தவிர மற்ற எந்த விஷயத்தையும் இந்தியா சொல்லவில்லை. ஆகையால நான் இந்தியாவால கூட இந்த ப்ரொபோசல் ஈவன் 13 அமெண்ட்மெண்ட்லும் பார்க்க இந்த ப்ரொபோசல் ஒரு பெட்டர் ப்ரொபோசலா இருக்கும். ஆகையால நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் எழுதினதுகளை தூக்கி எறிஞ்சு போட்டு வேறு யாரோ எழுதினதுகள் இந்திய எழுதினதுகளை நாங்கள் தூக்கி கொண்டு போய் அது இலங்கை அரசாங்கத்துக்கு மேல போட்டு அதை கேட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. 37 வருஷங்களுக்கு மேலாக செய்யப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையே இலங்கை மீறி இருக்கின்றது. அதை மீறி அத்துடன் மட்டுமில்லாமல் அந்த 13ஆவது திருச்சட்டம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். 13ஆவது திருச்சட்டத்தை முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இலங்கை பேங்க்ரப்டா போயிடும். என்னன்னு சொன்னா அதுல இருக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் கொடுக்கணும் என்று சொன்னார். அது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்த்து வைத்து செய்யறதுக்கு சரியா இருக்கும். ஆனா அங்க இருக்கின்ற 9 மாகாணங்களுக்கும் அந்த உரிமைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்கான செப்பரேட் போலீஸ் போர்ஸ் அதுகள் இதுகள் எல்லாம் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு பேர்டனை கொண்டு வந்துவிடும். ஆகையாலதான் இப்ப சிங்கள பேரினவாதிகள் சொல்லுகின்றார்கள் இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சரை எங்களுக்கு கொண்டு வருகின்றது, இது தேவையில்லை என்ற கருத்தை அவர்கள் வைக்கிறதுக்கு காரணமே அவர்கள் முக்கியமாக சொல்லுகின்றார்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதால முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்றதால எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அது வேணும்னா இந்தியா அப்படின்னா பேமெண்ட் எடுக்கும் அந்த காசை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஃபுல்ல காசு என்ற மாதிரியான அப்படி எல்லாம் இருக்கின்றது. அதனால நாங்க இந்த செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி 2 மாகாணங்களை மட்டும் கொண்ட முறையில இது மிக சுலபமாகவும் மற்றும் வெளிநாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் எப்படி விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ண முடியாமல் ஒரு பியோனை கூட எம்ப்ளாய் பண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில நாங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு போய் அங்க 13 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் பார்க்க இந்த சிஸ்டத்தை கொண்டு போனால் எங்களுக்கு இது எல்லாத்தையும் நாங்கள் அவாய்ட் பண்ணலாம் என்ற கருத்து முக்கியமான கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த லொபியை செய்யறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் ஏன் நாங்கள் எங்களுடைய 13 விட்டு என்றா 13 மட்டுமல்ல இவர்கள் கூட இந்த 6 கட்சிகளும் கயந்திரகுமாரும் எல்லோரும் 13 தொடக்கூடாது சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்ன திட்டத்தை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள்? ஏன் நீங்கள் ISGA ஒரு இன்ட்ரீம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டியை இப்ப விக்னேஸ்வரன் ஐயாவோ அவரும் சொல்லுகின்றார் இது நாங்க 13 ஸ்டார்டிங் பாயிண்டாக கூட நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப விக்னேஸ்வரன் ஐயா மற்றும் கயேந்திரகுமார் மற்றும் TNA இந்த ISGA ஆதரித்த முறையில எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஏன் நீங்கள் ISGA இடைக்கால தன்னாட்சி சபையை ஏன் நீங்க அங்கீகரிக்க கூடாது? அங்கே இருக்கிறவர்கள் அங்கீகரிக்கணும். அதே மாதிரி நிமிலன் ரக்கா அவர்கள் கூறின மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இதை ஒரு ப்ரொபோசலாக அதாவது ஒரு இடைக்கால தன்னாட்சி சபை மக்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக ஏன் போட முடியாது என்ற கேள்வியுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழ தாயம் என்று இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம்.